டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செமையான ஒரு சைடிஷாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்து விட்டா சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி சைடிஷை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதிய நேரம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பொடி மசாலாவை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் உருளைக்கிழங்கு பொடி மசாலா, அதாவது முழு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொடி மசாலா ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துருக்கோம். இதை விட சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதை விட பெருசாக வேண்டாம். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 கட் பண்ணி தான் வைக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைக்கிழங்கா ஒரு 1/2 கிலோ இன்றைக்கி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு குக்கரில் சேர்க்குறோம். எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து இப்போ நம்ம இந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூனு தூள் உப்பு அதையும் இதில் சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம முழு உருளைக்கிழங்க தான் பண்ண போகிறோம். அதனால் வேகும் போதே அந்த உருளைக்கிழங்குல நல்லா கொஞ்சம் உப்பு சேர்ந்துருச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு எப்படி வேக வைக்கணும்னா, அதாவது கிழங்கு ரொம்ப வெந்து உடஞ்சிடக்கூடாது. கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். தொலி உரிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்லா வறுக்கிற மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு சின்ன சீரகம், 1 டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூனு விதமல்லி. இப்போ நான் சின்ன வரமிளகா எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். 10 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 6, 7 சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பிரியாணி இலை சின்னதாக ஒரு 3, பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 இலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துருங்க. இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நான் அளவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வச்சு பற்ற வச்சு லேசாக வறுத்துட்டு இருக்கேன். மசாலா இது நம்ம அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா அவ்வளோதான். இந்த மசாலா அப்படியே லேசாக நல்லா மனம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா மனம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா ஆற வச்சுட்டு பொடியாக அடிக்கணும். நம்ம மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு அதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடியை அரைச்சிக்கிறணும். இப்போ வறுத்த மசாலாலாம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதோட காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன். எதுக்காக அப்படின்னா அப்படி நமக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காகத்தான். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் காரத்துக்கு அதில் சேர்த்துட்டோம். இருந்தாலும் இது ஒரு கலருக்காக 1 டீஸ்பூனு சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நைஸான பவுடராக நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு தனியாக இன்னொருக்க ஒரு சின்னதாக 2 தக்காளி 1, 2 தக்காளி அதையும் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த தக்காளியும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே ஜாரில் இந்த சைஸில் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி 1, 2 கட் பண்ணி அந்த ஜாரில் சேர்த்துருங்க. பூண்டு, பெரிய பல் பூண்டு ஒரு 2 அதையும் உள்ளே சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகா, இந்த சைஸில் 2 பச்சை மிளகா எடுத்து அதையும் நம்ம உள்ளே போட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் பூண்டும் பச்சை மிளகா அரைச்சோம்ல, அதில் இஞ்சி மிஸ்ஸிங்கு. அதனால் இஞ்சி துண்டை ஒரு சின்ன அளவில் எடுத்து இந்த அளவு ஒரு விரல் அளவில் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்குவோம். அவ்வளோதான், நம்ம தேவையான அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம குக்கருக்கு 4 விசில் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெந்நிலேருந்து தனியாக எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா தொலியை உரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த மிக்சிங் பண்ண போகிறோம். மிக்சிங்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் போட்டு லேசாக அந்த எண்ணெயில் பொரியட்டும். அப்படி பொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நல்லா ரெண்டும் பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம அங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு சேர்த்துருங்க. இந்த எண்ணெயிலேயும் லேசாக இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 நிமிஷம் வதங்கின உடனே இங்கே தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த தக்காளி பேஸ்ட் அந்த இடத்துல சேர்த்துடலாம். ஸோ அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும்.
இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது நிறையா இருக்கும், 2 டேபிள் ஸ்பூனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையானது. அப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா இன்னொரு செய்யும்போது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு மசாலா ஐட்டம் செய்யும்போது அதை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதோட சேர்த்து இதுவும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டு அது நல்லா லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இந்த மசாலுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு. ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். அதில் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா உப்பு செட் ஆகிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மாதிரி உருண்டையாக உரிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்கா இருக்கிறதுனால முழுசாக வச்சுருக்கோம். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4ஓ 5ஓ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அப்புறம் இதே மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம தேடி அலையணும்னா சில நேரம் கிடைக்கும் போது இது மாதிரி யூஸ் பண்ணுங்க. கிடைக்கல பெரிய உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை போட்டு நல்லா விரைவி கொடுத்துருங்க. நல்லா மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே சாப்பிடலாம். மசாலாலேயே அப்படி தொட்டுட்டு இந்த குச்சிட்ட எடுத்து அப்படியே ஒரு வாய்க்கு ஒன்று. இப்போ ஏற்கனவே மசாலா கொஞ்சம் தொக்குனாக்க சைடில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணுறோம். மசாலாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி, இல்லைன்னா சும்மா கூட அப்படியே ஒரு டைம் பாஸுக்கு நம்ம இப்படி ரெடி பண்ணி அப்படியே உட்காந்து அப்படியே மசாலா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி அப்படியே வாய்க்குள்ள போட்டு அப்படி மென்று சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.